शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவங்களில் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் வேதாச்சல முதலியார் அப்படிங்கிற பெரியவாளுடைய அத்தியந்தமான பக்தரோட அனுபவத்தை பார்க்குறோம். அவர் எங்கே போயிருக்கார்? நார்த்து டூர் போயிருக்கார். பத்ரிநாத், கேதார்நாத் அந்த சைடெலாம் போயிருக்கார். ஒரு குரூப்பாக போயிருக்கார். இவர் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு குதிரையில் போகணும். செங்குத்தான மலை. இவர் குதிரையில் ஏறி போயின்னு இருக்கார். குதிரைக்காரன் முன்னாடி போயிட்டான். இவர் கூட வந்த முன்னாடி போயாச்சு. ஒரு இடத்துல குதிரை சண்டித்தனம் பண்ணுறது. பயந்து போகிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போகிறார். குதிரை இங்கே திரும்புறது. ஒரே இருட்டு. எங்கேயான தள்ளி விட்டுவிடுமோ, பள்ளத்தில் விழுந்துடுவோமோ பயப்படுகிறார் வேதாச்சல முதலியார். அந்த சமயத்தில் அவர் யாரை நினச்சிக்கிறார்னா மகாபிரிவளை நினச்சிக்கிறார். ஒரு கஷ்டம்னு வருகிற போது, ஒரு தாங்க முடியாத ஒரு துயரத்தில் நம்ம இருக்கிற போது, ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் ஏதான ஒரு இக்கட்டில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிற போது நம்மளை யார் கைப்பிடிச்சு தூக்கி விடுவார் அப்படின்னா குருநாதர். அதுதான் குருநாதருடைய பணி. அதுதான் அத்தியந்த பக்தி இருக்கணுங்கிறது. நம்ம பக்தி உளப்பூர்வமான பக்தியாக காணப்பட வேண்டும். இந்த வேதாச்சல முதலியாருக்கு மகாபிரியவை தான் எல்லாமே. தான் கிளம்புகிற போது மகாபிரியவளை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கார். இப்போ மாட்டின்றிருக்கார். ஒரு இடத்துல மாட்டின்றிருக்கார். ஒரு செங்குத்தான மலை. எப்படி போகணும்னு குதிரை வேணும்னே என்னென்னு தெரியல. இந்த பக்கம் திரும்புறது, அந்த பக்கம் திரும்புறது. காலை தூக்கி வச்சு நகர மாட்டேங்கிறது. குதிரை நின்ன இடத்துல சண்டித்தனம் பண்ணுறது. தனக்கு ஏதான ஆபத்து வந்து விடுமோன்னு பயப்படுகிறப்ப, பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். உங்களோட அனுகிரகத்தோட, உங்களோட ஆசீர்வாதத்தோடு உங்களை நம்பித்தான் இந்த யாத்திரை நான் வந்திருக்கேன். நீங்கள் தான் பெரியவா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டுகிறார். அந்த நேரத்தில் பாருங்க, இவருடைய பக்தியோட அந்த எந்த அளவுக்கு இவருக்கு பக்திங்கிறத பாருங்களேன். இவர் வேண்டுகிறார். அடுத்த வினாடி கொஞ்சம் தொலை தூரத்தில் ஒரு ஹரிக்கன் விளக்கு தெரிகிறது, வெளிச்சம் தெரிகிறது. ஹரிக்கன் விளக்குன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிட்டு போவார் ரோட்டில். அந்த காலத்தில் அப்படி தான். என் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் சிமினி விளக்குன்னு சொல்லுவாள். பெட்ரோமாக்ஸ் லேம்பெல்லாம் சொல்லுவாள். அந்த காலத்தில் அதான், அதை வச்சு தான் எல்லாமே படித்து எல்லாமே பண்ணினோம். அந்த காலத்தில் ஒரு ஹரிக்கன் விளக்கோடு ஒரு வெளிச்சம் தெரிகிறது. மெல்ல 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 அந்த விளக்கு வெளிச்சம் கிட்டக்க வருது. ஒரு முதியவர் அந்த விளக்கு எடுத்துன்னு வந்திருக்கார். இவர்கிட்ட வந்த உடனே, இவர்கிட்ட யார், வேதாச்சல முதலியார்கிட்ட வந்த உடனே அவர் சொல்கிறாராம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த குதிரையை பிடிச்சி சரியான பாதைக்கு திருப்பி விடுகிறார். இந்த குதிரை ஏதோ இருட்டில் தடுமாறுது. அப்படி திருப்பி விடுற குதிரை கொஞ்சம் போக விட்டாச்சுன்னா குதிரை போயிடும், கரெக்டாக போயிடும். அது அந்த குதிரையை டைரக்ஷன் திருப்பி விட்டுட்டு, ஒரு சரியான திசை பக்கம் திருப்பி விட்டுட்டு முதியவர் சொல்கிறாராம், யார், வேதாச்சல முதலியார்கிட்ட, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமேல் குதிரை கரெக்டாக போயிடும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ, எங்கே தரிசனம் பண்ணணுமோ குதிரை கரெக்டாக போயிடும். உங்களை வெள்ளம் அங்கே தான் காத்துட்டுருக்கா. உங்களை வெள்ளம் போயாச்சு.
நீங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் போய் அவகிட்ட சேர்ந்து விடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதியவர் நடக்க ஆரம்பிக்கிறார். ஹரிக்கேன் விளக்கு எடுத்துகிட்டு போகிறார். அந்த முதியவர் போகிற திசை பக்கம் பார்க்குறார். இந்த ஹரிக்கேன் விளக்கு வெளிச்சம் அப்படியே போய் மறைஞ்சு போச்சு. அந்த பெரியவரும் காணும். ஹரிக்கேன் விளக்கு மறைஞ்சு போச்சுன்னா பெரியவரும் காணும். அந்த ஹரிக்கேன் விளக்கு வெளிச்சம் ஒரு வெளிச்ச புள்ளியாக தெரியணும். ஒரு விளக்கு எடுத்துன்னு போகிறதுனா விளக்குக்கு பக்கத்தில் இருக்கிற உருவமும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விளக்கும் மறைஞ்சு போச்சு, அந்த பெரியவரும் மறைஞ்சு போயிட்டார். அப்போ தான் அந்த வேதாச்சல முதலியாருக்கு தெரியறதான், நம்ம மகாபெரியவளை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். இந்த யாத்திரை செல்கிற போது அந்த மகானுடைய அருளாசி வேணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினோம். போயிட்டு வான்னு சொன்னார். ஒரு கஷ்டத்தில் நாம் தவிக்கிற போது இந்த குதிரை மக்கர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற போது இந்த மகானை பிரார்த்தனை பண்ணினோம். ஒருவேளை அந்த மகானே ஒரு முதியவராக வந்து ஒரு வெளிச்சத்தோடு வந்து நமது பாதைக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்து அந்த குதிரைக்கும் ஒரு சரியான ஒரு பாதையை காண்பிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு மகாபெரியவளை நினச்சி பூரிக்கிறாராம். அதன் பிறகு வந்த அடுத்த நிமிடங்களில் இந்த குதிரை சரியான பாதையில் போய் அவர் தனது குழுவோடு இணைந்து விட்டாராம். இதைத்தான் பரிபூரணமான நம்பிக்கை, சரணாகதின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் இந்த குதிரை மக்கர் பண்ணுற நேரத்தில் தனது உடன் வந்த நண்பர்களை அழைக்கலாம், அவர்கள் பேரை சொல்லி கத்தலை. அந்த குதிரையை கூட்டிட்டு வந்த ஆசாமி, குதிரையோட ட்ரெயினர், குதிரை கூட வர்றவன், அப்பா எங்கே இருக்க, வா குதிரை தடுமாறுது, எங்கே போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லலை. யாரையும் நினைக்கல. அந்த கஷ்டமான நேரத்தில், கஷ்டமான சூழ்நிலையில் யாரை நினச்சார் அப்படின்னா மகாபெரியவளை நினச்சார். அவரைத்தான் நினச்சார், வேறு யாரையும் நினைக்கல. எந்த சமயத்தில் பரிபூர்ணமாக குருவை நாம் புகுகிறோமோ, சரணடைகிறோமோ, எந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே நிச்சயமாக அவர் நம்மை காப்பாற்றுவார். இது இந்த வேதாச்சல முதலியார் அனுபவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். அடுத்த நிகழ்வு, அடுத்த அனுபவம் நாம் பேசுகிற போது ஜனவரி 1, 2025. இந்த வருடத்தில் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் புதிய வருடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.